விஜய் தேவர்கொண்டா அப்படின்னு சொன்னதும் தெலுங்குல நிறைய திரைப்படங்கள் ஹிட் படங்களாக மட்டுமே கொடுத்துருக்காரு. அண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லலாம். இவருமே ஃபேமிலி ஸ்டார் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகி மோஸ்ட் காமன் மேனுக்கு எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்ததுனாலேயே இவருக்கு உண்டான ரசிகர்கள் பட்டாலும் இன்னும் அதிகமாயிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வெறும் யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபேமிலி ஸ்டார் திரைப்படத்துக்கு அப்புறமா இவருடைய ரேஞ்சே மாறிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு படம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் தான் அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன லைகர் படம் கூட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் அது பூர்த்தி பண்ணுச்சான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன தான் இப்போ நினச்சாருன்னு தெரில, திடீர்னு ஒரு ஷார்ட் ஹேர் கட்டிங்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ விட்டதும் கிங்டம் அப்படின்ற படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். அந்த படமும் ரிலீஸ் ஆகும்னு எழுதிட்டே போனாங்க. ஒரு வழியாக அந்த படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல சக்ஸஸ் திரைப்படம் அப்படின்ற மாதிரியான பேரை வாங்கிருச்சு. ரீசன் என்னென்னா, இந்த திரைப்படம் ஒரே நாளில் 39.5 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் அடிச்சிருக்கு. ஸோ விஜய் தேவர்கொண்டா ஒரே நல்ல ஒரு சூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கௌதம் தின்னனூரியோடைய இயக்கத்தில் உருவாக்கக்கூடிய இந்த கிங்டம் திரைப்படத்தில் ரசிகர்கள் எல்லாருமே பிடிச்சு பார்த்த ஒரு விஷயம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் காட்சிகள் மட்டுமே தான். அண்ட் த்ரில்லர் ஆக்ஷனாக இருக்கிறதுனால ரசிகர்களால் இந்த படம் நல்லாவே ரசிக்கப்படுது. ஒரு நாள் வசூலுக்கு எப்படின்னா இன்னும் வாரங்கள் போகும்போது யூஸ்வலான படங்கள் விஜய் தேவர்கொண்டாவுடைய ஃப்ளேவர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறதுனால இந்த படம் ஒரு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியராஜோடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தலைவன் தலைவி. இந்த படம் யாருமே எதிர்பாராத மாதிரி ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக பார்க்கப்படுது. படத்துக்கு போய் உட்காந்தா ஓரளவுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தையும் அமைச்சிருப்பாரு பாண்டியராஜ். என்னதான் இருக்குன்னு தெரியல, ரெண்டு பேரும் மறுபடியும் கூட்டணி வச்சு ஒரு படம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க இந்த படம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த படத்தில் அந்தளவுக்கு இவங்களுடைய காம்போவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த திரைப்படமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துடைய பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தோம்னா விஜய் சேதுபதிக்கு இந்த படம் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய திரைப்படமாக தான் இருக்குது. ஏன்னா வில்லன் அப்படின்னா அந்த செக்டருக்குள்ளே போய்டுறது, ஹீரோவாக இருந்தாலும் சைலண்ட் ஆக்ஷன் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஏஸ் திரைப்படம், அதுலேயும் யோகி பாபு காமெடியன் தான். அந்த மாதிரியான திரைப்படம் கூட ரசிகர்கள் மத்தியில் பெருசாக பேசப்படல. ஆனால் இந்த தலைவன் தலைவி பெரிய அளவில் பேசப்படுது. ஈவன் மாரிசன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஃபகத் ஃபாசில் வடிவேலுடைய நடிப்பில். ஆனால் அந்த படத்தை பற்றி எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக பேசினாலும் தலைவன் தலைவி அளவுக்கு அந்த படத்தை கொண்டாடலப்பா அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எனிவேஸ் இந்த தலைவன் தலைவி திரைப்படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆனாலும் இப்போவே 50 crores வசூல் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இன்னும் வரக்கூடிய வீக்கெண்ட்ஸ்லாம் படம் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இது ஒரு பெரிய ரீசன் பாண்டியராஜன் விஜய் சேதுபதி திரும்ப ஒரு காம்போவாக இணைஞ்சு அடுத்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணுறது. என்னதான் ஹாரர் படம் தமிழ் எடுங்க, ஹாலிவுட் படம் தான் இருக்கும். ஈவன் தோ நம்ம எல்லாருக்குமே ஹாரர்னு சொன்னதுமே காஞ்சூரிங் ஞாபகம் வருதுன்னா அந்தளவுக்கு ஆள் மனசில் போய் பதிச்சிருக்காங்க. காஞ்சூரிங் 1, 2, 3 அப்படின்னு ரிலீஸ் ஆகி இப்போ 4வது பார்ட்டும் ரெடி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. தி காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்ற படம், இந்த படத்துடைய ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணி பெரிய அளவில் இந்த படத்தை ரீச் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லாருக்குமே ஹாரர் அப்படின்ற ஜானர் பிடிக்கும்னா கண்டிப்பாக காஞ்சூரிங்கோடைய சீரீஸ் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரியே இந்த திரைப்படமும் பயங்கர த்ரில்லராக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்னா பெரிய பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆக தான் போகுது தமிழ் சினிமாவில். இருந்தாலும் இந்த ஹாலிவுட் படங்களுடைய ஆதிக்கமும் இருக்க தான் செய்யுது. ஹாரர் ஃப்ளேவர் ராச்சு ரொம்ப நாள், ஏன்னா இதெல்லாம் ஃபேமிலி ட்ரெண்டிங், இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்ட் படமே வந்துக்கிட்டு இருக்கு. ஹாரராக எப்போ கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி இந்த காஞ்சரிங் படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. ஏஆர் முருகதாஸோடைய இயக்கத்தில் மதுராசி அப்படின்ற படம் இப்போ ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணுறேன்னு சரியான சம்பவத்தை பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அனிருத்தோடைய இசையில் சாயாபியங்கரோடைய வாய்ஸில் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்து மேலேயும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஈவன் இந்த பிரிட்ஜில் இருக்க ஃபைட் சீன்ஸ் எல்லாம், ஸ்டன் சீன்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாரும் அதை ஷேர் பண்ணி மறுபடியும் இந்த மதராசி படத்துக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அதை பற்றின அப்டேட் எல்லாம் இருந்துச்சு. சடனாக இப்படி ஒரு ஷூட் வைக்கவும் எல்லாருமே திரண்டு அதை வீடியோவாக எடுத்து செமையாக ஷேர் பண்ணாங்க. அதனால் இந்த படம் மறுபடியும் வைரலாக ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் ஏஆர் முருகதாஸுக்குமே பெரிய கடமை இருக்குது. எப்போவுமே ஒரு படத்தில் அட்வைஸ் தரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கவே கூடாது. ஏன்னா அப்படி அட்வைஸ் சொன்னால் யாருக்குமே பிடிக்காது. அதனால் முழுக்க பொழுதுபோக்கு நிறைஞ்ச ஒரு படமாக இந்த படம் இருக்கும். ஆனால் அங்கே ஆக்ஷனும் இருக்கும். தப்பான கருத்துக்களை எங்கேயுமே அங்கே பதிவு செய்யலை. ஈவன் எல்லாருக்கும் கஜினி பிடிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அதோடைய திரைக்கதை. அது கூடவே ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அந்த படத்தில் கண்டிப்பாக ஆக்ஷன் இருக்கணும். அப்படி ஆக்ஷன் இருந்த திரைப்படமாகவும் கதையிலையும் ஸ்ட்ராங்காக இருந்த படம் துப்பாக்கி. இந்த 2 படத்தையும் சேர்த்த மாதிரி தான் ஒரு மதுராசி படத்தை எடுத்திருக்கேன். கதையில் கிடையாது, எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி
பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே ரசிகர்களும் இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுப்பாங்க அப்படின்னும் ஏஆர் முருகதாஸ் முழுமையாக நம்புறாரு. இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from me, Jeshri. Take care.